திருவண்ணாமலையில் களை கட்டியது கார்த்திகை தீபத் திருவிழா. இன்று கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். பாதுகாப்பிற்கு 15,000 போலீசார், 4700 சிறப்பு பேருந்துகள் மற்றும் 16 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முதல் நாளான இன்று அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இன்று காலை அண்ணாமலையார் சந்நிதி எதிரே அமைந்துள்ள 63 அடி உயரமுள்ள தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றி வைக்கப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் காலை மற்றும் இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற உள்ளது. விழாவின் 7ஆம் நாளன்று தேரோட்டம் நடைபெறும். இதற்காக தேர் சீரமைப்பு பணிகள் மற்றும் வெள்ளோட்டம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகா தீபம் வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கு கோயிலுக்குள் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2688 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த திவ்ய காட்சியை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மொத்தம் 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஏற்கனவே உள்ள 16 ரயில்களுடன் கூடுதலாக 16 சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிகளுக்காக சுமார் 15,000 காவல்துறையினரும் 430 தீயணைப்பு வீரர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். கிரிவல பாதை மற்றும் நகர் முழுவதும் 1060 கண்காணிப்பு கேமராக்கள், 24 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பக்தர்கள் நடந்து செல்ல அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தத்தில் திருவண்ணாமலை நகரமே கார்த்திகை தீபத் திருவிழாவிற்காக விழாக்கோலம் பூண்டுள்ளது என்றே சொல்லலாம்.